ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஒரு ரெசிபி வீடியோ தான் பார்க்க போறோம். சுண்டல முந்தின நாள் நைட்டே வேக வச்சு, இந்த மாரி தண்ணி தனியாவும், சுண்டல் தனியாவும் எடுத்து ஸ்டோர் பண்ணிக்கிட்டேன். டைம் இல்லன்னா ஒன் பாட் ரெசிபி மாரி செஞ்சிரலாம். அப்படி டைம் இருந்துச்சுன்னா கிரேவி வச்சுக்கலாம் அப்படின்ட்டு தான் இருந்தேன். கடாயில எண்ணெய் விட்டு சீரகம் 1/4 டீஸ்பூன், ஒரு பெரிய வெங்காயத்த அங்க வதக்கிட்டு இருக்கேன். இங்க மிக்ஸர் ஜார்ல இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், நல்ல ஒரு கையளவுக்கு பாலக்கீரை அதை அரைச்சிக்கலாம். அரைச்சி வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறமா சேர்த்துக்கோங்க. இதில் தனியா தூளும் காஷ்மீரி மிளகாய் தூள் மட்டும் தாங்க நான் சேர்த்துருக்கேன். ஏன்னா காரத்துக்கு தான் பச்சை மிளகாய் போட்டு அரைச்சிருக்கோம். மிக்ஸி கழுவின தண்ணியும் அதில் சேர்த்து அதை கொதிக்கட்டும். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா வேக வச்சிருக்க சன்னா தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்து உப்பு செக் பண்ணிக்கோங்க. இது மட்டுமே கூட போதுங்க, ஒரு கிரேவியாக நீங்கள் சர்வ் பண்ணலாம். இல்லைன்னா குக்கரில் இதே ப்ராசஸ் பண்ணிவிட்டு பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கீங்கன்னா அதுக்கு அளவாக மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. கொதி வந்ததுக்கப்புறம் அரிசியை சேர்த்து ஒன் பாட் ரெசிபியாக நீங்கள் சர்வ் பண்ணலாம். லஞ்ச் பாக்ஸ்க்கும் பேக் பண்ணி கொடுக்கலாம், சூப்பராக இருக்கும். நான் என்ன பண்ணேன்னா இன்னும் கொஞ்சம் கிரேவி திக்காகணுங்கிறதுக்காக ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம், பூசணி விதை இதை சேர்த்து வதக்கிட்டு ஆறுனதுக்கப்புறமா அரைச்சி அந்த பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கிட்டேன். கிரேவி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. கடைசியாக கொத்தமல்லி இலை, கசூரி மேத்தி, கரம் மசாலா சேர்த்துக்கிட்டேன். ஆம்ச்சூர் பவுடர் இருந்தால் நீங்கள் அது கூட சேர்த்துக்கோங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சன்னாக்கு பதிலாக ராஜ்மா, காராமணி இப்படி கூட நீங்கள் மாற்றிக்கோங்க. பாலக் பன்னீர் மாதிரி இது பாலக் சன்னா. பூசணி விதை தான் சேர்க்கணும்னு இல்லைங்க, முந்திரி பருப்பு கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணுறப்ப இந்த மாதிரி சாதத்தில் கலந்து கொடுத்து விட்டுக்கலாம். அவங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டாக கொடுக்கும்போது சப்பாத்தியோட கொடுத்துக்கலாம். அதனால தான் கிரேவியாகவே வச்சுட்டேன். நான் சாப்பிட்றப்போ மாங்காயை துருவி இன்ஸ்டன்ட் ஊறுகாய் மாதிரி ரெடி பண்ணியிருந்தேன், ரொம்ப கம்மியாக எண்ணெய் சேர்த்து. இதை இப்படி வச்சு சாப்பிட்டு பாருங்களேன், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நாளைக்கு ஒரு ஷார்ட்ஸில் பார்க்கலாங்களா?